உங்களுக்காக புளி சாதம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க அத்தை. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சே, என் மருமகளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம், இலையில வச்சு புளி சாதம் எடுத்து வந்திருக்காளே. எப்பா, நான் கொடுத்து வச்சுவ கடவுளே. இந்த மாதிரி மருமகம் கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரில. அப்பா, எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கா. வாடி கலா, எவ்வளோ நாளாச்சு உன்னைய பார்த்து. என்ன விஷயம்டி? என்னக்கா இப்போ தான் சாப்பிட்றியா? ஆமாண்டி, எனக்கு என் மருமக முந்திரி பருப்பு கடையிலலாம் போட்டு புளி சாதம் செஞ்சு கொடுத்துருக்காடி. நீ சாப்பிட்றி கொஞ்சம். உன் வீட்டு மருமவ எனக்கு பழைய சோறு போடுறாக்கா, மிஞ்சினதை போடுறாக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்புவேன். என் வீட்டு மகாலட்சுமியை பாருடி, எனக்கு இப்படிலாம் இலையை வச்சு செஞ்சு சாப்பாடு எடுத்து வந்திருக்கா. இதை பார்த்து உன் மருமகளுக்கு போய் சொல்லிக் கொடு. நான் அம்மன் கோயில் போயிருந்தேன்க்கா. அப்போ அன்னதானத்துக்கு உன் மருமக தான் முதல் வரிசையில் இருந்து புளிசாதம் வாங்கிட்டு இருந்தான். நான் பின்னாடி இன்னும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். அந்த புளிசோடு தான் இப்போ நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அடக்கடவுளே, உண்டை கட்டி தின்னி அங்கே சாப்பிட்டு வந்து இங்கே வந்து ஏன்ட்ட வந்து கொடுக்குதா? இப்போ தான் தெரியுது.